என்ன பயிர் இது எவ்வளோ ரேட்னு சொல்கிறீங்களா? எல்லாமே இருக்கும். சிப்பம் பை இருக்குது 25 கிலோ 75 கிலோ இருக்குது. பிபி பை இருக்குது. சிப்பம் பையில் வந்து இது வந்து சிப்பம் பை தானே? எவ்வளோண்ணா இது வந்து? இது வந்து 48 ரூபா ஒரு பை. ஒரு பை வந்து 48 ரூபாங்களா? 25 கிலோ சிப்பமாண்ணா இது வந்து? பொன்னி பிடிக்கிறதுக்கு. சரிண்ணா. இது இல்லாமல் பிளாஸ்டிக் பையெல்லாம் இருக்குது இல்லைண்ணா? 100 ரூபா 25 கிலோ. இந்த பைங்களா? அந்த பை வந்து 20 ரூபா. இந்த பை வந்து ஒரு பை காமிடாதுண்ணா. 20 ரூபா. இந்த பை வந்து ஒரு பை 20 ரூபாங்களா? 20 ரூபா. சரிண்ணா. 11 ரூபா பை. 11 ரூபா பை எங்கண்ணா இருக்குது? பக்கத்துலேயே மெச்சேஸ் இதுவா எடுத்துக்கோங்க. இது வந்து 11 ரூபா பைங்களா? ஒரு சைடு தான் கலர் இருக்கும், பிரிண்டாக இருக்கும். ஒரு சைட் பிளைனாக இருக்கும் வந்து 11 ரூபா. இது அது வந்து 13 ரூபா. அந்த நூல் பை இருக்கு அதிகமாக, அதை விட அதிகமாக இந்த பை எவ்வளோண்ணா? நூல் பை வந்து 13 ரூபாண்ணா இது வந்து. ஓகே. இந்த கோழி பை இதுண்ணா? அதை பார்த்தது இது பை தான். மேலே ஒரு பை எடுங்க. காமி அதிகமாக இந்த பை 19 ரூபாண்ணா அது. இது 19 ரூபா. வெளியில் துணி பை மாதிரி உள்ள பிளாஸ்டிக் ஆச்சுன்னா அதான் 19 ரூபா. இது நெட்டில் வந்து 25 ரூபா. வெளியில் பார்த்தா துணி பை மாதிரி இருக்குது. உள்ள பிளாஸ்டிக். இது ஃபுல்லாக துணி பை நெட்டு துணி நெட்டு. இது என்ன ரேட் சொன்னீங்க? இது செகண்ட்ஸ் ஒரு பட்டி பிடிச்சிட்டு வந்தது 13 ரூபா. ஓகே. புதுசில் வந்து 24 ரூபா 25 ரூபா. நான் சின்னதாக கேரி பேக் வாங்கி போனது நான். ஆமாம் அது இப்போ ஒரு 5 கிலோ 1 கிலோ 5 கிலோ 10 கிலோ ரைஸ் போடுற மாதிரி பேக்லாம் இருக்காண்ணா? 5 கிலோ 10 கிலோ. இந்த பை எவ்வளோண்ணா? 20 ரூபா. இது புதுசு. புதுசு பண்ணாரு. அது 5 கிலோ பையெல்லாம் ஒரே ஒரு பை மட்டும் எடுத்து காமிங்க. 5 கிலோ அரிசி பையெல்லாம் அடிமான். இது 5 கிலோ பை எவ்வளோண்ணா இது? 11 ரூபா. இதான் வாங்கிட்டு போனியா வந்து அரிசி பேக் பண்ண ஆரம்பிச்சல. சரி அடிமான். இதில் நீங்கள் இந்த பையில என்ன வேணும்? பிளாக் கலர் இதுதானா இது? அது அந்த குவாலிட்டி எல்லாமே அதான் 20 ரூபா புல்லட், ராயல் புல்லட். அதில் வேறு குவாலிட்டி ஒன்று இருக்குது. இந்த ராயல் புல்லட் ஒரே ஒரு கவர் மட்டும் என்ன கொடுங்க, நான் எடுத்து வெளியே காமிக்கிறதுக்கு மட்டும். காமி அதிகமாக இந்த பை எவ்வளோ? 17 ரூபா. இதுலேயே இன்னொன்று அது இப்போ லாஸ்ட்டில் காட்டி. வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், இந்த சாக்கு பை கோணி பைன்லாம் சொல்லுவோம்ல, சணல் பைகள், இதை வந்து வாங்க போகிறோம். எதுக்காக வாங்க போகிறோம்னு வச்சிங்களேன், நம்ம வந்து ஒரு விவசாய குடும்பம். எப்போவுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 3 பயிர் வைப்போம் எப்போவுமே, இல்லைனா 2 பயிர் வந்து வைப்போம். அப்படி வைக்கிறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு 100 மூட்டை மினிமம் ஒரு 70-80 மூட்டையிலேருந்து 120-120 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுவோம். அப்படி அறுவடை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கோணி பைகள் சாக்கு பைகள் தான் வாங்கி அந்த அறுவடை பண்ணுற நெல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கமிட்டியில் வந்து வச்சுருந்து, ஸோ விவசாயிகளுடைய நெல் எந்த அளவுக்கு அந்த கமிட்டியில் இருக்கோ, அந்த கொள்முதல் நிலையத்தில் எவ்வளோ நெல் இருக்கோ, யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த நெல்லை வந்து எடை போட்டு, ஸோ வியாபாரிகள் வழியாக அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ
ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய கமிட்டியில் வந்து நெல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற நெல் வந்து ஸோ ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா முதல் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு தானே வந்து அவங்களுடைய எடை போடுவாங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய நெல் வந்து எடை போடுவாங்க. அதனால் நம்முடைய நெல் வந்து மூட்டைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வார காலம் கூட ஆகலாம். மினிமம் வந்து 2 நாள்லையுமே கூட ஆகலாம். நிறைய பேர் இல்லை அப்படின்னா, நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட ஆகலாம். இப்படி ஒரு வாரம் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை நம்ம அந்த கோணி சணல் பைகளுக்கு வந்து வாடகை வந்து தரமாக இருக்கும். ஒரு பைக்கு நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா 7 ரூபா வந்து ஒரு நாளைக்கான வாடகையாக இருக்குது. இப்போ நம்ம தோராயமாக ஒரு 60 மூட்டை வந்து நம்ம வயலில் விளையுதுன்னு வச்சுங்களேன். அந்த 60 மூட்டைக்கு நம்ம வந்து 60 பைகள் வந்து வாடகைக்கு வாங்கணும். ஒரு பையனுடைய வாடகை வந்து 7 ரூபா அப்படின்னா, இப்போ 60 மூட்டை அப்படின்றப்போ 420 ரூபா வந்து ஒரு நாள் வாடகை. இப்போ ஒரு வாரம் அந்த கமிட்டியில் நம்மளுடைய நெல்கள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாரம் 7 × 420 அப்படின்னு நம்ம போடுறப்போ உங்களுக்கு 2940 ரூபா வந்து கிட்ட செலவாகும். இதுவே உங்கள் பை லைக் வந்து உங்களுடைய நல்ல நேரம் ஒரு 2 நாள்லேயே வந்து எடை போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு மிச்சம் தான். இதுவே உங்களுடைய சொந்த பையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தலைவலியே உங்களுக்கு கிடையாது. அதே சமயம் இந்த பைகளை இங்கே வாடகைக்கும் விடலாம். இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே சுற்றி ஒரு 3-4 பேர் தான் வந்து இவ்வளோ பெரிய ஊரில் அந்த போலூர் பகுதியில் மட்டும்தான் வாடகைக்கு விடுறாங்க. நான் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா போலூர், திருவண்ணாமலை மாவட்டம், போலூர் தாலுக்காலாம் ஆத்துவமடின்ற கிராமத்தில் இருக்கேன். மொத்தமாகவே எங்கள் ஊர் சுற்றி வந்து போலூரில் ஒரு பகுதியிலும் வந்து பூண்டியில் ஒரு பகுதியிலும் தான் வந்து பைகள் வந்து வாடகைக்கு விடுறாங்க. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஒவ்வொரு முறையும் பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம வாடகைக்கு தான் பையை வாங்கிட்டு வருவோம். அது 2 நாள் இருந்தாலும் சரி, 6 நாள் இருந்தாலும் சரி, அதுக்கான வாடகை காசு கொடுத்துட்டு தான் வருவோம். ஏன் நம்மளால் பையை வந்து சொந்தமாக வாங்கக்கூடாதா அப்படின்ற முடிவு தான் வந்து ஒவ்வொரு முறை எடுப்போம். ஆனால் வந்து இந்த விவசாயத்தில் வர பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காதனால வாடகைக்கே வாங்கிலான்ற முடிவுக்கு போயிடுவோம். ஏன்னா இதில் லாபம் ஒன்றும் பெருசாக இல்லைன்றதுனால. இது பார்த்திங்கன்னா இதே நிலைமை தான் வந்து நமக்கு இருந்தது தொடர்ச்சியாக வந்து. இது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பைகளை வாங்க ஆரம்பித்தோம். ஏன்னா விலை ரொம்ப குறைவு. ஒரு பை வந்து 20 ரூபா தான். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா போன முறை ஒரு 80 பிளாஸ்டிக் பை வாங்கினோம். 80 பையிலும் பிடிச்சி வச்சு நம்ம சீரக சம்பா பண்ணி 6 மாதம் வீட்டில் வச்சுருந்தோம். 6-7 மாதம் வீட்டில் வச்சுருந்து திருப்பி பைகளை எடுத்து நம்ம விற்கிறப்போ அந்த பைகளுடைய தரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, பிச்சுக்கிச்சு ரொம்ப. அதனால் வந்து நம்ம இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பைகளை வாங்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். சரி, கோணி பைகளை வாங்கலாம், வந்து அது தரமான பைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடல் வந்து இருந்தது. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஊர் பக்கத்தில் கலம்பூர், போலூர், ஆரணி அப்படின்ற நகரத்துலலாம் போய்ட்டு நம்ம விசாரித்தோம். என்ன தரமான பை இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்றப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை நம்மளே மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்றப்ப அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் வேணும். ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கோ விற்கிறதுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல பேக் வேணும். அப்போ தான் இந்த கடையை நான் பார்த்தேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாயிலேருந்து பைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அந்த அச்சிடப்பட்ட பைகள், அதில் இருக்கிற சின்ன சின்ன வசதிகள், பின்புறம் பிரிண்ட்டு, முன்புறம் பிரிண்ட்டு, 2 பக்கம் பிரிண்ட் இருந்தால் அது ஒரு ரேட்டு. அப்புறம் சணல் பைகள் 25 கிலோலேயே சணல் பைகள் இருக்குது. அது வந்து 48 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம எதுக்காக முக்கியமாக இந்த கடைக்கு இப்போ வந்தோம் அப்படின்னா 75 கிலோ பிடிக்கிற நெல் பைகள், அந்த பையுடைய அளவு 100 கிலோ பருப்பெல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா 100 கிலோ வந்து நமக்கு வந்து பிடிக்கும். நம்ம வந்து பிடிக்க போகிறது நெல் மட்டும்தான். அந்த நெல் வந்து பிடிக்கிற அளவுக்கு பைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் 3 குவாலிட்டி இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார். ஒன்று வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய நூல்கள் வந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. அந்த பை வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா சொன்னார். இன்னொரு பை வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 ரூபா சொன்னார். இன்னொரு பை வந்து 120 ரூபா சொன்னார். 120 ரூபா சொன்னது தான் ஹையஸ்ட் குவாலிட்டின்னாரு. நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த பிளான்லையும் இருக்கோம், பைகளை வாடகைக்கு விடக்கூடிய நோக்கமும் இருக்குது, அதனால் தரமான பைகள் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து இந்த மாதிரி அன்னக்கிளி புண்ணாக்கு பை இருக்குது, அந்த பை வந்து யூஸ்டு தான், பட் ஆனால் தரமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னார். எடுங்க அந்த பையை பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பையை வாங்கினோம். அந்த பையனுடைய ரேட் வந்து 120 ரூபா சொன்னார். ஆனால் நம்ம வந்து மற்ற கடையில் தான் ரொம்ப விசாரித்தோம். இங்கேயும் வந்து 120லேருந்து 115 ரூபாய்க்குள்ளே சொன்னாங்க. அதனால் விட்டு அடித்து பிடிச்சி 118 ரூபாய்க்கு கேட்டோம். அது வந்து ஒரு 50 பைகள் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் நம்ம வந்து அன்னக்கிளி பைகள். இந்த அன்னக்கிளி பைகள் வந்து பருத்தி புண்ணாக்கு வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. அன்னக்கிளி பருத்தி புண்ணாக்கு தான் அவங்களுடைய பிராண்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி சணல் பையில் தான் நம்ம வாங்குகிறோம். அவங்க யூஸ்டு பை தான்.
ஸோ 1-2 எங்கேயாவது டேமேஜ் இருந்த பைகளாக இருந்தாலும் நல்லா இருக்குது குவாலிட்டி. அந்த திக்னஸ், பையுடைய திக்னஸ், ஒரு பை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 கிராம் கிட்டே அந்த பையுடைய எடை வரும். அதுதான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறப்பையோ அங்கே பைகள் வந்து ரொம்ப நாளமாக அந்த கமிட்டியில் இருக்கும், அதுக்கு வாடகை கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் அப்படின்றப்போ நீங்கள் முழுசாக இப்போது தொடர்ந்து ஒரே முறையில் 50 பைகளை 60 பைகளை வாங்காமல் ஒவ்வொரு முறையும் அறுவடை பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 20-30 பைகள் வாங்கிடலாம். நாங்கள் வந்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 118 ரூபாய்க்கு 50 பைகள் வந்து வாங்கினோம். பார்த்திங்கன்னா 5900 வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ இந்த 5900ன்றது 50 பைகள். இதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம வந்து ஆன்லைனில் யாராவது மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்களா, அவங்ககிட்டேருந்து நேரடியாக குறைஞ்ச விலையில் வாங்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சப்போ தான் வந்து நம்ம நிறைய வந்து தேடி பார்த்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா, வெறும் 17 ரூபா தான் பைகள் வந்து 100 கிலோ பைகள் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கலாம். ஆனால் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க மேனுஃபேக்சர் வந்து, நம்ம வந்து மினிமம் 400 பைகள் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அதே வீடியோவில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த மாதிரி 17 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அந்த பைகளை வந்து நீங்கள் 100 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்க முடியும் அப்படின்ட்டு இருந்தார். இப்போது என்கிட்ட விற்றவங்களுடைய ரேட்டு அது ஒரிஜினலாக அதனுடைய மேனுஃபேக்சர் ரேட்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எப்படியோ அவங்க ரீசேலர் தான் ஒரு ரேட் வச்சு விற்றுருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம வந்து இந்த செடிவால் டெக்கோ பார்க் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்த்தோம். இவங்க வந்து சணல் பைகளா அந்த யூடியூப்பில் வந்து அவர் போட்டிருந்த வீடியோலையுமே கூட இவருடைய கம்பெனி நேம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சரிவால் டெக்கோ பார்க் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சணல் பைகள் மட்டும் இல்லாமல் நிறைய பைகள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மினிமம் குவான்டிட்டி 400 பைகள் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் இருந்த நம்பர் எல்லா நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தா நான் எந்த நம்பருக்குமே என்னால் அவங்க பிக் பண்ணல, கால் பிக் பண்ண எடுக்கல அவங்க. அதனால் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து எனக்கு தேவை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 50 பைகள். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு 400 பைகள் அவங்க வந்து 17 ரூபான்றது ரொம்ப கம்மி. ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுத்தா கூட நம்ம 400 பைகள் வாங்கிடலாம். வாங்கி அதை ரீசேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஒரு மார்ஜின் வச்சு நம்ம வாடகையும் வந்து விடலாம், கண்டிப்பாக வாடகையும் விடலாம். இது ஒரு நல்ல லாபத்துக்கான ஒரு வழி. இந்த வீடியோவில் வந்து முருகன் அப்படின்றவர் தான் வந்து கலம்பூரில் வந்து கடை வச்சுருக்காரு. இவர்கிட்ட தான் அந்த பைகள் வாங்கினேன். இவர்கிட்ட அரிசி பைகள், சிப்பம் பைகள் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 75 கிலோ நெல் மூட்டை பை. உங்களுக்கு எந்த நெல் பைகளோ இல்லை அரிசி பைகளோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இவர்கிட்ட நீங்கள் போயிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவருடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சர்லேருந்து இந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து எப்படியாவது வந்து பைகளை குறைஞ்ச விலைக்கு வாங்க பார்க்குறேன். அப்படி வாங்கினா அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த பைகள் வேணும்னாலும் இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அவர்கிட்ட அடித்து பேசி கம்மி விலைக்கு வாங்க பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் வந்து முழுக்க விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இயற்கை விவசாயம் அப்புறம் விவசாயத்திற்கு தேவைப்படும் இயந்திரங்களை பற்றிய தகவல்களை அறிய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.